Hi viewers, welcome to Bell Icon channel. இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு ரீபார்ன் கிளாசிக் 350யோட எவப் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. எவப் சிஸ்டத்தில் என்னென்ன செக்ஷன் இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கழட்டிட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரெண்டாவது இந்த பெட்ரோல் டேங்கில் ஏன் மூடி வரைக்கும் பெட்ரோல் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ரீசனும் பார்க்க இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1080 பிக்சலில் பாருங்கள். நடுவில் வீடியோவை ஃபாஸ்டன் பண்ணிடுவோம். நீங்கள் யூடியூப் செட்டிங்கில் போய் ஸ்லோ பண்ணி கிளியராக பார்த்துக்கலாம். அப்புறம் வழக்கம் போல் சொல்கிறாங்க ஃபுல் ஸ்க்ரீனு, ஃபுல் பிரைட்னஸ்ஸு, ஃபுல் சவுண்ட் வச்சு பார்த்துக்குங்க. எவப் சிஸ்டத்தை பார்க்குறதுக்கு இந்த டேங்க் கழட்டணும். டேங்கை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டேங்க் செட்டை ரிமூவ் பண்ணக்கூடிய வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரைடருக்கும் பில்லியனுக்கு வர 12 mm கழட்டணும். லெஃப்ட் சைட் திருப்பினா லூஸு, 12 mm எடுத்தாச்சு. ரைடர் பில்லியன் சப்போர்ட் எடுத்தாச்சு. அடுத்து இந்த ரைடர் லைன் எடுக்கணும், அதுவும் 12 mm. ரைடர் சீட்டை இப்படி முன்னாடி திரும்ப வாக்கில் மேலே தூக்கணும். லெஃப்ட் ரைட் சேக் பண்ணி எடுத்துட வேண்டியதான். டேங்க் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த நட்டு எடுக்கணும். இது 8 mm, இங்கே 10 mm. நீங்கள் எடுக்கும்போது இந்த நட்டு இந்த டூலுக்கு வரமாக எடுத்தால் பரவாயில்ல. இந்த கவர் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஃபியூவல் லைனை கழட்டிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, விரலை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எடுக்கணும். ஏன் இப்படி வைக்கணும் அப்படிங்கிற ரீசன் லாஸ்ட் வீடியோட சொல்லியிருக்கேன். ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு வெளியே. இதை நம்ம பண்ணும்போது சென்டர் ஸ்டாண்டில் இருக்கணும், இன்ஜின் கூலிங்கில் இருக்கணும், சாவி ஆஃபில் இருக்கணும். ஆனால் இருந்தால் பெட்ரோல் வெளியே வந்துடும். இப்போ டேங்கை தூக்கி பிடிச்சிட்டு ஃபியூல் பம்போட பவர் சாக்கெட்டை கழட்டணும். தூக்கி பிடிச்சிருக்கு தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஒரு கேனை குறுக்க கொடுத்தா சரியாக போயிடும். இந்த சாக்கெட்டை எப்படி ரிமூவ் பண்ணால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கணும். லாக் டைப்பு பவர் சாக்கெட்டு வர்றது. ஆனால் அந்த ஒயர் ஒரு கிளாம்பில் இருக்கும். அதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இருக்கணும். கிளாம்ப்லேருந்து ஒயர் எடுத்தாச்சு. இப்போ நான் ப்ரெஸ் பண்ண வாக்கில் கீழே இருக்க போகிறேன், வந்துடும். அப்படியே பவர் சாக்கெட்டை கழட்டியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக வெளியே எடுத்துகிட்டு நம்ம டேங்கை தூக்கும்போது இந்த சேஸ் ஃப்ரேமில் அடிப்படை பார்க்கும். அப்போ நீங்கள் துணி வச்சிட்டிங்கன்னா பெயிண்ட் ஸ்க்ராட்ச் விடாமல் இருக்கும். நான் துணி வைக்காமல் அப்படி தாங்க பண்ணுறேன். எனக்கு ஸ்க்ராட்ச் வந்தாலும் ஓகே தான். இப்போ இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் வர்றது எவாப் ஓஸு, இது ட்ரை ஓஸு. ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணும்போது லாங்கில் வச்சு எடுத்துறாதீங்க, வந்துடும். கிட்ட வச்சு கொஞ்சம் ஃபோர்ஸும் பண்ணணும், அதே சமயம் சாஃப்டாக இருக்கணும். லெஃப்ட் ரைட் செக் பண்ணி எடுத்துடலாம். எவாப் எடுத்தாச்சு. அடுத்து ட்ரை ஓஸ். இப்போ டேங்கை ஃபுல்லாக வெளியே எடுத்துடலாம். இல்லை ஃபியூவல் பம்ப் வரதுனால டேங்கை ப்ளைனாக கீழே வச்சிடாதீங்க. இந்த மாதிரி சைடில் ஒரு சப்போர்ட் கொடுத்து தான் வைக்கணும் கீழே, இல்லைன்னா அது அடிபட்டுரும். இந்த சின்ன ஓஸ் பார்த்தீங்கன்னா எவாப்புக்கு வர்றது. இந்த பெரிய ஓஸ் ட்ரை ஓஸு. இது என்ன பண்ணுன்னா பெட்ரோல் டேங்க் மூடியில் ஒரு ஓட்டமாக இருக்கும் இல்லைங்களா, பெட்ரோல் ஓவர் அடிச்சிட்டாலோ இல்லை மழை பெஞ்சு தண்ணி விழுந்தாலோ இது வழியாக ட்ரை ஆயிரும். இது ஓரமாக வச்சிடலாம். இது இந்த லைன் எங்கே போகும் அப்படின்னா டீ ஜாயின் மூலமாக கார்கோ கனிஸ்டருக்கு போகும். கார்கோ கனிஸ்டர் உள்ளே இருக்குது. இப்போ அதை வெளியே எடுத்துடலாம். 10 mm லெஃப்ட் சைடு லூஸு. இதை வெளியே எடுக்கிறதுக்கு போது சில விஷயம்லாம் நமக்கு இடிக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃப்ரீயாக வச்சுக்கணும். அந்த டேகை ரிமூவ் பண்ணிடுறேன். ரப்பர் ஸ்டாப். இந்த ரப்பர் ஸ்டாப் ரிமூவ் பண்ணும்போது எந்தெந்த ரப்பர் ஸ்டாப் எங்கெங்கே வருது நீங்கள் பார்த்துக்கணும். எப்பொழுதுமே ஒர்க் பண்ணும்போது வண்டியில் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஒர்க்கே. ட்ரை ஓஸ் இருக்குதுங்களா, அதை அப்படியே செட்டாக எடுத்து வெளியே எடுத்து விட்டுலாங்க. அதனால் ஒன்றும் இல்லை பாருங்கள், தனியாக வந்துருச்சு ட்ரை ஓஸ். கேனஸ்ட் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் இடைஞ்சலாக இருந்துச்சு, அதனால தாங்க. இப்போ கேனஸ்ட் எடுக்கிறோம் பாருங்கள் வெளியே. கிளாம்ப் வரும் கேனிஸ்டரில், அது சைடில் தள்ளி அப்படியே இருக்கணுங்க. இது வெளியே வரப்போ எது இடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேனிஸ்டருக்கு ஒரு ட்ரைவ் வரும். அதை இந்த ஒயருக்குள்ளே லாக்காக இருக்கனால அந்த ஒயர் சுற்றி வெளியே வர வச்சு அப்புறம் எடுத்துடலாம். ஃப்ரீ பண்ணியாச்சு. டேங்கோட கண்டாச்சு இருந்தீங்களா எவாப் ஓஸு, அதாங்க இது. இதுக்கப்புறம் இது கீழே வரைக்கும் எது இடிக்குதுன்னா இந்த ஓட்டோ சென்சார் இடிக்குது. அந்த ஓட்டோ சென்சாரையும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் கேனிஸ்டர் ஃபுல்லாக வெளியே எடுக்க முடியும். அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டோ சென்சாருக்கு சாக்கெட் வரும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 70 mm போட்டு இந்த ஓட்டோ சென்சாரை ஃபுல்லாக வெளியே எடுத்துடலாம். இதாங்க அந்த சாக்கெட்டு. கிளாம்பில் இருக்கும். இந்த மேலே ஒரு சின்ன அழுத்த பட்டன் மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த கிளாம்ப்லேருந்து இதை வெளியே எடுக்க முடியும். எடுத்தாச்சு. இப்போ இதை ரிமூவ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப் இருக்குது. இது அழுத்தினா இதை வெளியே எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ இந்த ஓட்டோ சென்சார் கேபிள் ஃப்ரீ. இந்த ஓட்டோ சென்சார் கேபிளை அங்கே நீட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஓட்டோ சென்சர் நம்ம கழட்டும் போது அந்த கேபிள் சேர்ந்து சுற்றும். அதனால் அங்கிட்டு விட்டோம்னா கேபிள் சுற்றும் போது இதுவும் சுற்றிக்கிட்டு ஈஸியாக வெளியே வந்துடும்.
லெஃப்ட் சைடு லூஸுங்க, அதாவது இதை கீழே ப்ரெஸ் பண்ணணும். அந்த கேபிளும் பாருங்கள் சுற்றிக்கிட்டே இருக்குது, ஃப்ரீயாக விடவும். அவ்வளோதாங்க, ஓட்டோ சென்சார் எடுத்தாச்சு. நமக்கு தான் தெரியுங்களா இந்த ஓட்டோ சென்சாரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்ட்டு. ஜஸ்ட்டு எரிஞ்சு வர புகையிலேருந்து ஆக்சிஜன் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி ECUக்கு சிக்னல் கொடுக்கும். ECU அதை பேஸ் பண்ணி இன்ஜினுக்கு போகக்கூடிய ஏர் ஃபியூலை வந்து அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி தரும். அதான் இந்த இதோட ஃபங்க்ஷன். சப்போஸ் இது வீக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைலன்சர் ஃபுல்லாக ஹீட் ஆயிடும். அதாவது எந்த அளவுக்கு பெட்ரோல் வரணும், ஃபயர் வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தாறுமாறாக வரும். அப்புறம் இங்கே ஹீட் ஆரம்பிச்சிடும். அதனால் ஓட்டோ சென்சார் கரெக்டாக அப்பப்போ ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ கேனிஸ்டர் ஃப்ரீயாக வெளியே வந்துடும். ஒரு ஓஸ் இடிக்குதுங்க, அதையும் கொஞ்சம் சுற்றி விட்டு கரெக்டாக எடுத்துக்கலாம். இதை பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் நல்லதுங்க. டேங்க்கில் ஆவே இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் ஹைட்ரோ கார்பனை இந்த டியூப் மூலமாக இன்லைன் கொடுத்து இந்த டீ ஜாயின் தெரியுது இல்லைங்களா, டீ ஜாயின் மூலமாக கேனிஸ்டர் போவோம். கேனிஸ்டருக்கு உள்ளே போனதுக்கப்புறம் கேனிஸ்டர் என்ன பண்ணால் அந்த ஃபியூல் வேப்பரை அப்படியே வாங்கி இந்த லைன் மூலமாக பர்ஜுவால் கொடுக்கும். பர்ஜுவால் இருந்து இந்த சைடு த்ராட்டில் பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓஸ் போயிருக்கும். பர்ஜுவாலோட அவுட்டு இந்த த்ராட்டில் பாடியில் ஓஸு. கேனிஸ்டரில் டேங்க்லேருந்து வர ஓஸு டீ மூலமாக தாங்க இந்த கேனிஸ்டருக்கு பாஸ் ஆகும். இன்னும் 2 ட்ரை லைனுக்கு போயிடும். ட்ரை லைன் பாருங்கள், இங்கிட்டு நான் அப்படி மடக்கி வச்சு காட்டுறேன். ட்ரை லைன் போயிடும், அதாவது நேராக அடியில் வருங்க. இந்த டம்மியை ரிமூவ் பண்ணிங்கன்னா சப்போஸ் எக்ஸஸ் ஃபியூல் வேப்பர் இருந்துச்சுன்னா இது வழியாக கீழே ட்ரை ஆகிரும். ஆனால் இதில் எதுவும் இல்லை, அவ்வளோதாங்க. பெட்ரோல் டேங்க் வந்து எப்போ ஹீட் ஆகும்னா ரன்னிங் எப்போ ஹீட் ஆகும், இல்லை வெயிலில் பார்க் பண்ணால் ஹீட் ஆகும். அப்போ ஆவியாகக்கூடிய அந்த ஹைட்ரோ கார்பன், அதாவது அந்த ஃபியூல் வேப்பரை கேனிஸ்டர் கல் பண்ணி வச்சுக்கும். ஆனால் பர்ஜுவால் கூடாது. பர்ஜுவாலுக்கு எப்போ விடுனா நம்ம இன்ஜின் ரன்னிங்கில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் அப்போ தான் இந்த பர்ஜுவால் ஆன் ஆகும். இந்த கார்கோல் கேனிஸ்டர் இருக்கக்கூடிய ஃபியூல் வேப்பர் பர்ஜுவாலுக்கு பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் பர்ஜுவால் வந்து த்ராட்டில் பாடி கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா ப்ரீத்தர் ஓஸ். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஏர் சர்வீஸ் தேவைப்படுது, அது இது மூலமாக எடுத்துக்கோங்க. இதாங்க இந்த டோட்டல் செட்டப் கார்கோ கேனிஸ்டரோடது. அடுத்தது நான் சொன்னேன் இல்லைங்களா டேங்க்லேயே மூடி வரைக்கும் பெட்ரோல் அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மூடியில் இது வரைக்கும் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா நமக்கு அந்த கார்கோல் கேனிஸ்டர் இருக்குது இல்லைங்களா, கார்கோல் கேனிஸ்டர் இதில் வந்து பெட்ரோல் தேங்கி நமக்கு அடைச்சிச்சுன்னா வண்டி அடிச்சு ஓடும். அது இல்லாமல் ரெண்டாவது இதனுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் தான் ஓகே. அதுக்கு மேலே என்னென்னா இந்த எவப் லைனுக்குரிய இரும்பு பைப்பு உள்ளே போகும். இதுக்கு மேலே தாங்க எவப் லைனை உள்ளே கொடுத்து அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்துருப்பாங்க. அப்போ ஃபுல்லாக பெட்ரோல் அடிச்சிட்டோம்னா ஸ்பேஸ் இருக்காது, வேப்பரும் ஆகாது, பெட்ரோலை உறிஞ்சு கொண்டு போய் கேனிஸ்டர் கொடுத்துரும். அதனால தான் நம்ம வந்து பெட்ரோல் டேங்கில் இது வரைக்கும் ஃபுல்லாக அடிக்கக்கூடாது. ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாசிக் பாருங்கள் எந்த அளவுக்கு அட்வான்ஸாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாசிக் 350 பரவாயில்லைங்க, வாங்கினா செகண்ட் ஒப்பீனியனே வேணாம், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இன்னொன்று சொல்லிடுறேங்க, இதாங்க இக்னிஷன் காயில். இந்த இக்னிஷன் காயிலுக்கு வர சாக்கெட் இது தான். இந்த சாக்கெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குரிய சாக்கெட்டு. டேங்கு கடையில் பார்க்கும்போது 3 வேணும் சாக்கெட் தாங்க நான் பார்த்த வரைக்கும். ஒன்று பர்ஜுவாலுக்கு வர்றது, இன்னொன்று இக்னிஷனுக்கு வர்றது, அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் வருது, அது போக ஆக்சிஜன் சென்சார் சாக்கெட்டு, அவ்வளோதாங்க. இந்த ப்ரீத் ஹோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃப்ரண்ட்டில் சேஸுக்கிட்ட வர மாதிரி மாட்டணும். கொஞ்சம் பார்த்தாங்க தள்ளணும். இந்த ஒயர் மட்டும் தான் இறுக்கி பார்த்தா கூட தள்ளும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கே டஃப் கொடுத்து தான் செய்யும். கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். எந்தெந்த ஓஸு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி செட்ரேட் பண்ணணும். ட்ரை ஓஸை மாட்டிட வேண்டியதாங்க. எது எப்படியாங்க எப்படி கட்டுறப்போ ஓஸு ஃப்ளோ போச்சோ அதே மாதிரி மாட்டிட்டுருங்க. ட்ரை ஓஸ் எடுத்தாச்சுங்க. அந்த கேனிஸ்டருக்கு இன்லைன் போகக்கூடிய ஓஸ் எடுத்தாச்சு. பர்ஜுவால் நீங்கள் ரிமூவ் பண்ணால் அது அதோட யூஸிங்க ரொம்ப. அது எப்படின்னா 10 mm நட்டு தாங்க. லெஃப்ட் சைடு திருப்பினா லூஸ் ஆயிரும். லெஃப்ட் சைடு திரும்பி லூஸ் பண்ணிட்டு இதை அப்படியே வெளியே எடுத்து பர்ஜுவால் வரைக்கும் பார்க்கலாம். ஓட்டோ சென்சார் மாட்டிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சாக்கெட்டை மாட்டக்கூடாது. இந்த சென்சாரை தான் சைலன்சரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாட்டணும். ஏன்னா இதை நம்ம இப்படி திருப்ப இதுவும் திரும்பிகிட்டே இருக்கும். அதனால் கேபிள் ஃப்ரீயாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி தாங்க இப்படி சைடில் விட்டுருங்க, இந்த கேபிள் அந்த சைடு விட்டுருங்க, ஃப்ரீயாக போயிடும். அதுக்கப்புறம் திருப்ப வேண்டியதாங்க. ரைட் சைடு டைட்டு 17 mm, ஃபுல் டைட் வச்சிடாதீங்க, கட் அண்ட் டார்க் வைக்கணும். ஸ்பேஸ் கொஞ்சம் தாங்க இருக்கும், இதுக்குள்ளே தாங்க நம்ம டைட் வைக்க வேண்டியது இருக்கும். மெல்ல திருப்புங்க, கொஞ்சம் கொஞ்சமாக டைட் ஏறும்.
கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் டைட் வைக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே திருப்ப முடியல, ஃபுல் டைட் ஆயிடுச்சு. நான் கழட்டும் போது பார்த்துருப்பீங்க, இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரேமிங்கை வரும் பாருங்கள், இதுலேருந்து வெளியே எடுத்தேன். இப்போ மாட்டும் போது இது ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, இது ஒரு விஷயம். இப்போ சாக்கெட்டை மாட்டிடலாம். நான் எப்படி மாட்டினாலும் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் உள்ளே உட்காரும். இதுதான் அதோட பொசிஷன். லாக் சவுண்ட் கிடைச்சுங்களா, அவ்வளோதான், மாட்டியாச்சு. இப்போ இந்த ஃப்ரேமில் மாட்ட வேண்டியதாங்க. அப்போ இந்த பரிஜி வாலில் வர ஓஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் மேலே தூக்கிட்ட வாக்க அது தள்ளுங்க, ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த ஃப்ரேம்குள்ளே நீங்கள் தள்ளும்போது இப்படி கிராஸாக வச்சு தள்ளுங்க. இந்த காடியை மேலே கிராஸாக வச்ச வாக்கில் தள்ளுறேன். ஈஸியாக உட்காந்துருச்சு, அவ்வளோதாங்க. கேனிஸ்டரோட நட்ட மாட்டிடலாம். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மாட்டுங்க. அப்போனா தான் எதாவது சேக் பண்ணியோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணியோ மற்ற ஓசெல்லாம் மூவ் பண்ண முடியும். அதனால் ஃபைனலாக மாட்டுறேன். 10 mm ஃபஸ்ட்டு ஹேண்ட் டைட்டு, அப்புறம் ஸ்பேனர், இல்லைனா டீ பாக்ஸ். இது ஒருத்தாங்க டைட் ஆகுது, அதுக்கப்புறம் டைட் ஆகல. அதுக்குமே டைட் பண்ணிங்கன்னா அப்புறம் பிளாஸ்டிக்கோட காடி உடச்சிரும். பார்த்து டைட் வைக்கணும். 10 mm. இப்போ இந்த ஒயர் செட்டை பொறுத்து இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து ஒரு டேகு. இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சரோட ஒயரு, ஆக்சிஜன் டெம்பரேச்சர் சென்சரோட ஒயரு, அப்புறம் ஹாரனுக்கு வர ஒயரு, இதை மூணையும் சேர்த்து ஒரு டேகு. அதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒயரை இந்த ஃப்ரேமுக்குள்ளே அங்கிட்டு தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் டேக் பண்ணுங்கள். இந்த கட்டுக்குள்ளே அங்கிட்டு போகிற மாதிரி. ரொம்ப டைட் பண்ணாதீங்க, கொஞ்சம் மீடியம் டைட் இருந்தால் போதும் டேகு. ஏன்னா ஒயருங்கிறனால எதாவது கட்டாக சான்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே அப்புறம் போட்டுக்கலாங்க. ஏன்னா டேங்க் மாட்டும் போது டிரைவர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். கேனிஸ்டர் டிரைவர்ஸு இதை எடுத்து விட்டுறலாம். பெட்ரோல் டேங்கை மாட்டிடலாம். இது ஃபியூவல் பம்புங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் லெவல் சென்சாரு, ஃபியூவல் ஃப்ளோட்டு, எல்லா வேணும் செக்ஷனும் வரும். இப்போ சப்போஸ் நம்ம டிஜிட்டல் மீட்டரில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஃபியூவல் பாயிண்ட் காட்டலைன்னா இந்த ஃபியூவல் லெவல் சென்சாரு இல்லைன்னா அந்த ஃபியூவல் ஃப்ளோட்டு இதெல்லாம் செக் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சின்னது எவப், பெருசு வந்து ட்ரைக்கு. ட்ரைவர்ஸ் எது தெரியுங்களா, இந்த டேங்கில் இந்த இடத்துல ஓட்டர் இருக்குது இல்லைங்களா, மழை பெய்யும்போது தண்ணி பட்டுச்சுன்னா இது வழியாக ட்ரை ஆயிருங்க. இல்லை பெட்ரோல் ஓவர் ஆட் ஸ்டாப் பண்ணாலும் அது திரும்பி இது வழியாக ட்ரை ஆகும். அதுதான் அந்த ட்ரைவர்ஸ் டேரெக்டாக இறங்குறது கீழே. இதாங்க ட்ரை லைன். மாற்ற பார்த்தீங்கன்னா இந்த டேங்கோட லெஃப்ட் ரைட் காடி வருது இல்லைங்களா, இது இந்த லப்பர் பூட்டில் உள்ளே சொருகிற மாதிரி மாட்டணும். பார்த்து மாட்டணும். அப்போ ஒயரோ டியூபோ மற்றதோ அடிபட்டக்கூடாது. ஈஸி தாங்க மாட்டுறது. இப்போ இந்த ரப்பர் ஸ்டெப் எப்படி கவர் பண்ணோம் அப்படின்னா, இந்த 2 ஓஸு, O2 சென்சார் கேபிள், இன்ஜின் டெம்பரேச்சர் சென்சார் கேபிள், அப்புறம் ஹார்ன் கேபிள், இதெல்லாம் சேர்ந்த வாக்கில் நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம் ரப்பர் ஸ்ட்ராப்பில். இந்த 3 ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸுங்க. பெருசு ஃபஸ்ட்டு வரணும், அதோட சின்னது கீழே வரணும், அதோட சின்னது இன்னும் கீழே வரணும். சீட் செட்டிங்கெல்லாம் மாட்டுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு சாவி ஆன் பண்ணி இன்ஜின் ஆன் பண்ணி பார்த்தோம். எம்ஐ லைட் போயிடுச்சு, எதுவும் எரியல. அப்போ எல்லாமே கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும் அர்த்தம். இது எப்படி மாட்டுறது, சீட்டு மற்ற ஒர்க்கெல்லாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்த்த விஷயத்தை ஜஸ்ட்டு ஒரு பிளாக் டயக்ராமாக நான் சமரைஸ் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் கிளியரான ஐடியா கிடைக்கும். பெட்ரோல் ஆவியாகிற அந்த ஹைட்ரோ கார்பனு எவ்வளோ இரும்பு பைப் மூலமாக டேங்க்குள்ளேயே வந்து அதுக்கப்புறம் அந்த இருப்பு பைப் வழியாக வெளியே வரும். அதில் இரும்புலேருந்து தான் நாம் டீ ஜாயின் கொடுத்து கேனிஸ்டர்னு போகிற மாதிரி கன் பண்ணியிருப்போம். அதே டீ ஜாயின் அது 2 வந்து ட்ரை வாஷ் மாதிரி கொடுத்துருப்போம். இந்த எண்டில் டம்மி போட்டிருப்போம். இப்போ சப்போஸ் வரக்கூடிய ஃபியூவல் வேப்பர் ஒழுங்காக இந்த கேர்குல் கனிஸ்டர் ரீச் ஆகல, அதில் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரை வழியாக வந்துடும். இந்த ட்ரையில் ஒரு டம்மி போட்டிருப்பாங்க, கழட்டி விட்டுட்டு அப்பப்போ ட்ரை பண்ணிடணும். சப்போஸ் இந்த டம்மி பைப்பில் வந்து நமக்கு ஃபியூவல் வேப்பர் இருந்தாலும் வண்டி அடைச்சடிச்சு ஓடுற மாதிரி இருக்கும். அப்பப்போ ட்ரை பண்ணிக்கணும். இந்த ஃபியூல் வேப்பர் கேனிஸ்டரில் போகுது. கேனிஸ்டர் இருந்து பர்ஜுவால் வரைக்கும் தான் வரும். பர்ஜுவால் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா இன்ஜின் ஆன் பண்ணும்போது. இன்ஜின் ஆன் போது பர்ஜுவால் ஆக்டிவேட் ஆகும். பர்ஜுவால்வை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணும். பர்ஜுவால் இருந்து அந்த ஃபியூல் வேப்பர் த்ராட்டில் படிக்கு போயிடும். த்ராட்டில் படி இன்ஜினுக்கு போயிடும். அப்போ வேப்பர் ஆகக்கூடிய ஃபியூலை கூட திரும்பி இன்ஜினுக்கே அனுப்பிடும். இந்த ப்ராசஸுக்கு ஏர் சர்க்குலேஷன் தேவைங்க. அதனால் கேர்குல் கனிஸ்டர்லேயே ஏர் வென் மாதிரி ஒரு டியூப் கொடுத்துருக்காங்க. அதில் அதுக்கு தேவையான ஏர் சர்க்குலேஷன் எடுத்துக்கும். அப்புறம் நம்ம மூடி திறக்கும்போது பார்த்துருப்போம், அந்த உள்ள ஒரு இடத்துல ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அது வந்து இரும்பு பைப் மூலமாக இப்படி வெளியே வந்திருக்கும். அதான் ட்ரை பைப்பு. அந்த ட்ரை பைப்பில் இருந்து ட்ரை ஓஸில் கனெக்ட் ஆகிருக்கும். ஒன்றும் இல்லைங்க, மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களே,
நம்ம இந்த மூடி சுற்றிலும் தண்ணி தேங்குறது இந்த ஓட்டை வழியாக ட்ரை ஆகி அப்படியே இந்த ஓஸ் வழியாக வெளியே கொட்டிடுங்க. இல்லை பெட்ரோல் வந்து நாம் அதிகமாக அடிச்சிட்டோம், இல்லை கொஞ்சம் பெட்ரோல் அடிக்கும்போது குதிக்குது அப்படின்னா அந்த எக்ஸஸ் பெட்ரோலும் இந்த ட்ரைன் ஓஸ் வழியாக ட்ரை ஆயிருங்க. இதாங்க. ரெண்டாவது பார்த்தோம் இல்லைங்களா, ஏன் வந்து பெட்ரோல் டேங்கு மூடி வரைக்கும் அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அது என்ன ரீசன் அப்படின்னா, இந்த எவப்புக்குரிய இரும்பு பென் பைப்பு டேங்க்குள்ளே போகுது இல்லைங்களா, நம்ம சப்போஸ் இது ஃபுல்லாக அடிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஸ்பேஸ் இருக்காது, வேப்பராகவும் சான்ஸ் கொடுக்க மாட்டோம். அப்போ அது அப்படியே நேராக இந்த டீ ஜெயின் மூலமாக கேனிஸ்டுக்குள்ளே வந்துடும். கேன்சரில் வந்துச்சு அப்படின்னா கேனிஸ்டர் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதன் அடுத்த பர்ஜுவலும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது போக அப்படி வர எக்ஸஸ் பெட்ரோலை நம்ம என்ன தான் டம்மி கேப்பை திறந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டால் கூட ஒரு சில டைம் வந்து கேர்குல் கேனிஸ்டரோ இல்லை பர்ஜுவாலோ டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால தாங்க பெட்ரோல் அடிக்கும் போது அந்த மூடி வரைக்கும் அடிக்கக்கூடாது. நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு கொஞ்சம் கம்மியாக அடிச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. நான் ஏன் இதை உங்கள்கிட்ட கேட்டேன்னா, வண்டி அடிச்சடிச்சு போகுது, இல்லை ஏதாவது ஒரு வகையான ரீசன் அப்படின்னா நீங்கள் கேர்குல் கேனிஸ்டரோ பர்ஜுவாலையோ மாற்ற வேண்டியிருந்துச்சுன்னா இதை வச்சு நம்ம கிளியராக பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எதாவது சொல்லணும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதாவது சொல்லாமல் விட்டாலும் சொல்லணுன்னாலும் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வருன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.